பிரைஸ் தி லார்ட். இந்த அருமையான அதிகாலை நேரத்துக்காக கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறேன். அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அதிகாலை நேரம் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்வதற்கு ஏற்றதான வேளையாக இருக்கிறது. இந்த அதிகாலையில் நாம் தியானிக்கும்படியாக சங்கீத புத்தகம் 149வது சங்கீதம் 4வது வசனம். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணம் உள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணம் உள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். சாந்த குணம் மிக மிக முக்கியமானது. மோசே பூமியில் உள்ள மனுஷர் எல்லாரிலும் சாந்த குணம் உள்ளவனாயிருந்தான். சாந்த குணம் உள்ளவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்று கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். பவுலடியார் எழுதுகிறார், உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக. இந்த காலை நேரத்திலும் கூட நாமும் சாந்த குணம் உள்ளவர்களாய் ஆண்டவருடைய நாமத்தின் மகிமைக்காக காணப்படுவோம். இந்த நாள் முழுவதும் சாந்த குணம் உள்ளவர்களாய் நாம் ஒவ்வொரு மனுஷரிடத்தில் பேசும்போதும் இடைப்படும் போதும் காணப்படுவோம். கர்த்தர் அதன் மூலம் மகிமைப்படுவாராக. ஜெபிப்போம். சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல அதிகாலை நேரத்துக்காக நன்றி சொல்லுகிறோம். உடைய சமூகத்திலே காணப்படவும் உம்மை நோக்கி ஜெபிக்கவும் கிருபை தந்தீரப்பா. நாங்கள் கேட்டதான வசனத்தின்படி சாந்த குணம் உள்ளவர்களாக நாங்கள் காணப்பட கிருபைதான். உடைய பிள்ளைகளோடு நிறைவான கிருபை இருக்கட்டும். இவர்கள் ஆசீர்வதி, இவர்கள் பூமியை சுதந்தரித்துக் கொள்ளட்டும், பலப்படுத்தும். இயேசு மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். காட் பிளஸ் யூ.